வணக்கம் பானு. நெல்லை மாவட்டத்திற்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்ற முதல் தகவலை நாம் இங்கே பதிவு செய்கிறோம். பேச்சுப்பாறை அணை குமரி மாவட்டத்தில் பேச்சுப்பாறை அணை நிரம்பியதால் அதிலிருந்து 500 கன அடி தண்ணீர் தற்போது வெளியேற்றப்படுவதாக குமரி மாவட்ட ஆட்சித்தலைவரும் தகவல் தெரிவித்து இருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு இன்று முதல் 21ஆம் தேதி வரை கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. அண்டை மாநிலமான கேரளாவிற்கும் 21ஆம் தேதி வரை சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தெற்கு அந்தமான் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் நிக்கோபார் தீவுகள் என அனைத்து பகுதிகளுக்கும் அடுத்த 36 மணி நேரத்திற்கு தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மைய தகவல் தெரிவித்துள்ளது. நெல்லை, தென்காசி உட்பட 4 மாவட்டங்களுக்கும் வானிலை ஆய்வு மையம் அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதை மீண்டும் பதிவு செய்கிறோம். தமிழகம் முழுவதும் கோடை வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் தற்போது கோடை மழை பெரும்பாலான இடங்களில் பெய்து வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்திற்கு சிறப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு பொதுமக்கள் நீர்நிலைகளுக்கு செல்ல வேண்டாம் என நேற்று நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் எச்சரித்திருந்தார். அது குறித்த வழிமுறைகளையும் கூறியிருந்தார். அது பற்றி விரிவான தகவல்களை தொடர்ந்து நமது சத்தியம் தொலைக்காட்சி நமது நேயர்களுக்கு பொதுமக்களுக்கு அளித்து வருகிறோம். நெல்லை மாவட்டத்தில் இன்று காலை 8 மணி வரை முடிவடைந்த 24 மணி நேரத்தில் 204 மில்லிமீட்டர், அதாவது கிட்டத்தட்ட 21 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாகி உள்ளது. இதற்கு அடுத்தபடியாக பரவலாக நெல்லை மாவட்டம் முழுவதுமே மழை பதிவாகி உள்ளது. அணை பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் அணை பகுதிகளிலும் நல்ல மழைப்பொழிவை காண முடிந்தது. மாவட்டத்தின் பிரதான பாசன அணையான பாபநாசத்தில் 38 மில்லிமீட்டர், கிட்டத்தட்ட 4 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகி உள்ளது. நெல்லையின் ஊட்டி என்று அழைக்கப்படும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியான நாலுமுக்கு, ஊத்து, காக்காட்சி மற்றும் மாஞ்சோலையிலும் நல்ல மழைப்பொழிவு பதிவாகி உள்ளது. நாலுமுக்கில் குறிப்பிடத்தக்க அளவாக 33 மில்லிமீட்டர் மழையும், ஊத்து பகுதியில் 28 மில்லிமீட்டரும், காக்காட்சி பகுதியில் 14 மில்லிமீட்டரும், மாஞ்சோலையில் 7 மில்லிமீட்டரும் கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாகி உள்ளது. தாமிரபரணி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாயம் ஏதேனும் ஏற்பட்டால் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, தற்போது வெள்ளம் எதுவும் ஏற்படவில்லை, இருப்பினும் எச்சரிக்கையோடு இருக்கும்படி நெல்லை மாவட்ட கலெக்டர் கார்த்திகேயன் மீண்டும் அறிவுறுத்தியுள்ளார். நம்பியாறு அணை பகுதியில் 10 மில்லிமீட்டர் மழையும், சேர்வலாறு அணை பகுதியில் 7 மில்லிமீட்டர் மழைப்பொழிவும் பதிவாகி உள்ளது. அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி, நாங்குநேரி, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் மழைப்பொழிவு குறிப்பிடத்தக்க சமவெளி பகுதிகள் குறிப்பிடத்தக்க அளவில் பதிவாகவில்லை. மணிமுத்தாறு அணை பகுதியில் 4 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. களக்காடு பகுதியில் 3.2 மில்லிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. இது தவிர பாபநாசம் பிரதான அணையின் நீர்மட்டம் நெல்லை மாவட்ட மக்கள் மற்றும் தென் மாவட்ட மக்களின் உயிர் நாடியாக விளங்கும் பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 1 அடி உயர்ந்து 51.25 அடியாகவும், மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் 85.53 அடியாகவும் உள்ளது. நல்ல மழைப்பொழிவு பெய்து அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பாபநாசம் அணையில் இருந்து குடிநீர் தேவைக்காக மற்றும் பாசன தேவைக்காக 256 கன அடி நீரும், மணிமுத்தாறில் இருந்து 245 கன அடி நீரும் வெளியேற்றப்படுகிறது. குறிப்பிடத்தக்க அளவு மழை நெல்லை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்துள்ளது. வனத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் மாஞ்சோலை, நாலுமுக்கு, ஊத்து போன்ற பகுதிகள் மிக ரம்மியமாக காட்சியளிக்கின்றன. அது குறித்த விஷுவல்களை நாம் தற்போது இன்று காலை 7 மணி அளவில் மாஞ்சோலை மற்றும் காக்காட்சி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் எடுக்கப்பட்ட விஷுவல்களை நாம் தற்போது நமது தொலைக்காட்சியில் பார்த்து வருகிறோம். ஆறுகளில், சிற்றாறுகளில் ஓடும் சிற்று ஓடைகள் மனதை கொள்ளை கொள்ளும் விதமாக மேகங்கள் சூழ்ந்து மிக ரம்மியமாக காட்சியளிக்கிறது நெல்லை மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை. இதற்கு அடுத்தபடியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமாக தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை குழுவின் உதவி ஆணையர் முத்துகிருஷ்ணன் இன்று காலை நெல்லை வந்து சேர்ந்தார். 90 பேர் ஏற்கனவே வந்த நிலையில் 2 குழுக்களாக 40 பேராக 2 குழுக்கள் அமைக்கப்பட்டு தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையில் 2 குழுக்களாக பிரிக்கப்பட்டு தற்போது திருநெல்வேலி ஆயுதப்படை மைதானத்தில் தயார் நிலையில் உள்ளனர். மாவட்டத்தில் ஏதேனும் பெருமழை பெய்து தகவல் எதுவும் வந்தால் உடனடியாக கிளம்பி அந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் என தயார் நிலையில் இருக்கின்றனர். அந்த குழுவின் நடவடிக்கைகள்
முன்னேற்பாடாக இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா என நீச்சல் தெரிந்த பயிற்சி பெற்ற தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையின் வீரர்கள் அனைவரும் தயாராக இருக்கின்றனர். பொதுமக்கள் இந்த பேரிடர் காரணமாக எந்தவித அச்சமும் கொள்ள வேண்டாம் எனவும் அவர்களுக்கு எந்த தொந்தரவு வந்தாலும் உடனடியாக உதவுவதற்காக மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் இருப்பதாக நெல்லை கலெக்டர் கார்த்திகேயன் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தியுள்ளார். பொதுமக்கள் எக்காரணத்தை கொண்டும் நீர்நிலைகள் அருகில் செல்ல வேண்டாம் என மீண்டும் நேற்று கொடுத்த அதே அறிக்கையை மீண்டும் இன்று காலை நம்மிடம் பேசுகையில் தெரிவித்தார். மொத்தத்தில் இந்த மழை அளவு அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்த நிலையில் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் பரவலாக பெய்த இந்த மழை, தென் தமிழகத்தில் பரவலாக இந்த பெய்த மழை வெப்பத்தின் தாக்கத்தை குறைத்து பொதுமக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே கூற வேண்டும்.